வெகு காலத்துக்கு முன்னாடி மலைப்பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. குடும்பத் தலைவன் ஒரு விவசாயி. அவனுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. முதல் 2 பேரும் புத்திசாலிக. கடைசி மகன் பேர் கைசாங்கோ. அவன் ஒரு மக்கு. அதனால் வீட்டில் எல்லாரும் அவனை மக்கு மக்குனே தான் கூப்பிட்டு இருந்தாங்க. கைசாங் எப்பவுமே தன்னை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. ஊருக்கு உழைக்கிற அவனை அவனோட 2 சகோதரர்களும் தந்தையும் வீட்டுக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. இப்படி அவங்க வீட்டாராலேயே துரத்தப்பட்ட கைசாங் கிட்ட சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு கைசாங், இங்கிருந்து 10 மைல் தூரத்தில் ஒரு மலை இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு குகையில் ஒரு மகான் இருக்கார். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீ போய் அவரை தரிசித்தேன்னா உனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னாங்க. அதனால் கைசாங் அந்த மகானை பார்க்குறதுக்காக கிளம்பி போனான். அப்படி அவன் போகிற வழியில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்களும் மற்ற உயிரினங்களும் தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். ஊரோட ஏரி வறண்டு கிடக்கிறதையும் அவன் பார்த்தான். இதுக்கு காரணம் அந்த ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வர ஆற்றுல நீர் வராதது தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால் மகானை பார்த்து அந்த கிராம மக்களோட துன்பத்தை போக்கணும் அப்படின்னு கைசாங் தீர்மானிச்சிட்டான். அவன் அங்கிருந்து போய் இன்னொரு கிராமத்தை அடைஞ்சான். அந்த ஊர் எல்லையில் ஒரு ஏழை கிழவி அவளோட மகளோட ஒரு குடிசையில் வசித்து வந்தான். மலைவாழ் மகானை பற்றி அவன் அவங்கக்கிட்ட சொன்னப்ப அந்த கிழவி தன்னோட மகள் பிறவி குருடினும் அவளுக்கு பார்வை கிடைக்கிற வழியை அந்த மகான்கிட்ட கேட்டுட்டு வரும்படியும் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டான். கைசாங்கும் அந்த உதவியை செய்யறதா சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனான். கடைசியாக எப்படியோ சிரமப்பட்டு அவன் அந்த மலையை அடைஞ்சு குகையில் இருக்கிற மகானை பார்த்தான். அவரும் அவன் கூட பேசி அவன் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவுற அவனோட மனப்பான்மையை பார்த்து அப்படியே வியந்து போனார். அதுக்கப்புறமா அவர் அதுக்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அடுத்ததாக கைசாங் அங்கிருந்து கிளம்பி வறண்டு கிடந்த கிராமத்தை அடைஞ்சா. அந்த கிராமத்தை ஏரிக்கு தண்ணியை கொண்டு வர ஆறு ஆரம்பமாகிற இடத்துக்கு போனான். அங்கிருந்து தண்ணி விழுற இடத்துல சில யானைகள் படுத்து நீரை நதியில் பாய விடாமல் வேறு பக்கமாக திருப்பி விடுறத அவன் பார்த்தான். அந்த யானைகளை மிரட்டுறதுக்காக உலர்ந்த மரக்கிளைகளையும் இலைத்தலைகளையும் ஒரு இடத்துல குவிச்சு சிக்கிமுக்கி கற்களை எடுத்து உராய்ச்சி தீயை மூட்டினான். பயங்கரமாக தீ உயர்ந்து எரிஞ்சுது. அதை பார்த்த யானைகள் பயந்து எழுந்து ஓட்டம் பிடிச்சுது. அப்போ ஆற்றுல நீர் பாஞ்சு அந்த வறண்ட கிராமத்து ஏரியை நிரப்பிச்சு. தம்மோட ஊர் ஏரியில் நீர் நிரம்பினதை பார்த்துட்டு அந்த ஊராரோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. கைசாங் இந்த நல்ல பணியை அந்த மகான் சொன்ன வழியை கடைப்பிடிச்சு செஞ்சு முடிச்சு அந்த ஊருக்கே மாபெரும் உதவியை செஞ்சா. இதுக்கப்புறமா கைசாங் அங்கிருந்து கிளம்பி அந்த கிழவி இருக்கிற கிராமத்தை அடைஞ்சா. கைசாங்க பார்த்ததும் கிழவிக்கு ஒரே சந்தோஷம். கைசாங் அந்த குருட்ட பெண்கிட்ட போயிட்டு அவள் தலை மேலே தன்னோட 2 கைகளையும் வச்சா. அவனோட கைகள் அவளோட தலை மேலே பட்டதுமே அவளோட கண்களுக்கு பார்க்குற சக்தி கிடச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு பார்வை கிடைக்க செய்கிறவன் தான் அவளோட கணவனும் அவளுக்கு நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அந்த மகான் கைசாங் கிட்ட சொல்லி அவனை அந்த வேலையை செஞ்சு முடிக்க சொல்லி கட்டளையிட்டு அனுப்பி வச்சாரு. அதுபடி அவன் செஞ்சு அந்த கிழவியோட மகளை மணந்துட்டு அவர் சொன்ன மாதிரியே நிறைய பணத்தையும் அடைஞ்சிட்டான். தனக்கு கிடைச்ச பெருத்த செல்வத்துடனும் தன்னோட மனைவியுடனும் கைசாங் தன்னோட கிராமத்தை அடைஞ்சான். அது வரைக்கும் மக்குன்னு அறியப்பட்ட அவன் சாதித்த மாபெரும் சாதனைகள் எல்லா ஊர்களிலுமே பரவிருச்சு. மக்கள் திரண்டு நின்று அவனுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. கைசாங் தன்னோட வீட்டை அடைஞ்சப்ப 2 அண்ணன்மார்களும் பேச முடியாமல் அப்படியே வாயடைச்சு போய் நின்னாங்க. அதை பார்த்த கைசாங்கோட தந்தை, அடடா, இவ்வளவு நாளாக நாம் இவனை மக்குன்னு சொல்லி அலட்சியப்படுத்தினோம். இவனா மக்கு? இவன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவ. நம்மளோ சுயநலக்காரர்களாக இருந்துட்டோம். இனியாச்சும் நாம் நல்ல வழியில் நடப்போம்னு சொல்லி தன்னோட கடைசி மகனான கைசாங்கையும் அவனோட மனைவியையும் ஆசீர்வாதம் பண்ணி வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனான்.